ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கோவக்காரனை பற்றி சொல்வேனா இல்லை திறமசாலியை பற்றி சொல்வேனான்னு எனக்கே தெரியல. 2 பேர் பற்றியுமே சொல்கிறேன் வாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்டான மெட்ராஸ் வீட்டு சமையல் சிஸ்டர் ஒரு சில விதைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 2 விதையை மட்டும் விதைச்சிட்டு மற்றதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த வேங்கரி கத்திரிங்க. ஆனால் இந்த செடியில் 4 செடி போட்டேன், 2 செடி உருப்படியாக வளர்ந்துட்டா, 2 செடி வீணாக போயிட்டான். ஆனால் செடி ஃபுல்லாக முள்ளுனா முள், அப்படி ஒரு முள், தண்டு, இலை, மொட்டு, பூ, பிஞ்சு முதல் கொண்டு எல்லாத்துலேயும் முள் தாங்க. நானே பாலினேஷன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பாலினேஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக பாலினேஷன் பண்ணுற அன்னைக்கு கையை ஃபுல்லாக கீரல் வாங்கி ரத்த காயத்தோடு தான் வரணும். அந்த அளவுக்கு கோவப்பட்டு கீறி விட்டுருவோம். ஆனால் இந்த திறமசாலியான எலி மட்டும் எப்படி தான் உள்ளே நுழைஞ்சு போகிறான்னு தெரியல. தண்டு தாண்டி உள்ளே போய் உள்ளே இருக்க குட்டி குட்டி மிளகா நாத்தெல்லாம் கடிச்சு போட்டிருக்கான். அதை மீறி இலையில இருக்க முள்ளை மட்டும் விட்டுட்டு இலையை அழகாக கடிச்சிருக்கான். அது எப்படி தான் அவனுக்கு உண்டான திறமைன்னு தெரியலங்க. நல்ல வேலை பிஞ்சை கடிக்காமல் விட்டுட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி